இது நம்ம ஃபேமிலி. கடந்த முறை பாரிவேந்தர் அவர்கள் திமுக கூட்டணியில இருந்து உதயசூரியன் சின்னத்துல நின்று வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை பாஜக கூட்டணியில சின்னம் மாறி தாமரையில நிக்கிறாங்க. 2019 கணக்கெடுக்கும்போது அவர் 62% வாக்குகள் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட எதிர்த்து நின்ன அதிமுகவோட மார்ஜின் வந்து 37%. கல்வி சார்ந்த விஷயத்திலையும் மருத்துவம் சார்ந்த விஷயத்திலையும் அவர் நிறைய செஞ்சிருக்காரு மக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த விஷயம்லாம் இந்த தேர்தல் எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா எதிரொலிச்சிருக்குது. ம். நான் சொன்னல 2014 எதிரொலிச்சிருக்குது, 2019 எதிரொலிச்சிருக்குது. தொடர்ந்து பாஜக வைக்கிறது வாரிசு அரசியல்ங்கிற விமர்சனம் திமுக மேல வைக்கப்படுது. அது பெரம்பலூர் தொகுதியிலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் தனிப்பட்ட நபராக இருக்கிறார், அவ்வளோதான். அவர் ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தை கொண்டு வரல. இன்னும் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கலை அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். பல தொகுதிகள் நட்சத்திர வேட்பாளர் பட்டியலில் இருக்கு. அதுல ஒரு தொகுதி பெரம்பலூர் தொகுதி. கடந்த முறை பாரிவேந்தர் அவர்கள் திமுக கூட்டணியில இருந்து உதயசூரியன் சின்னத்துல நின்று வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை பாஜக கூட்டணியில சின்னம் மாறி தாமரையில நிக்கிறாங்க. எதிர்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் KN நேருடைய மகன் நிக்கிறாரு. அவரு கடந்த முறை பாரிவேந்தர் வெற்றி பெற்ற உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாரு. சோ இந்த கூட்டணி சின்னம் இதெல்லாம் பெரம்பலூர் களத்துல எப்படி இருக்கு, எப்படி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, 2019 கணக்கெடுக்கும்போது அவர் 62% வாக்குகள் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட எதிர்த்து நின்ன அதிமுகவோட மார்ஜின் வந்து 37% இருக்கு. கூடுதல் வாங்கியிருக்காரு. இது எக்ஸப்ஷனலி குட். இது திமுகவோட வாக்குகளாக மட்டும் இருந்தால் எல்லா தொகுதியிலும் இப்படி ரெஃப்ளெக்ட் ஆகலை. இவ்வளோ லீட் கிடைக்கல. லீட் கிடைச்சது 20, 24, 25 அந்த அந்த லெவலில் தான் அதிகமாக லீடு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 62%, அதிமுக 25%, லீடு 37% எடுத்திருக்காரு. இது அவருடைய சொந்த செல்வாக்கும் அங்கே இருக்குங்கிற மாதிரி தெரியுது. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, 2014 அதிமுகவோட திமுக 2,13,000 வாக்குகள் குறைவாக வாங்கியிருக்காங்க. அதிமுக 2,13,000 லீடு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம் வருஷத்துக்கு வருஷம் மாறுதல சார். 19 நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா திண்டுக்கல்ல தான் அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. ஓட்டுகள்ல ஜெயிச்சிருந்தது திமுக. திண்டுக்கல்ல எதிர்கட்சியில் அதிமுக கூட்டணியில் அதிமுக நிக்கல. எப்பயுமே திமுகவும் அதிமுகவும் அவங்க நிக்காம அவங்க கூட்டணி கட்சிகள் நிக்கிற இடத்துல அவங்க ரொம்ப அதிகமான வாக்குகளை வாங்குறது இல்லை. இது ஒரு ஜென்ரல் ஃபினாமினா நான் பார்த்துட்டேன். அதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இங்கே அதிமுக நின்னப்பயே அவர் 37% லீடு கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த மாதிரி லீடை அதிமுக நின்ன இடத்துல 2019 கூட திமுகவில் வேற எந்த இடத்துலையும் கொடுக்க முடியல. இது அவரோட தனிப்பட்ட செல்வாக்க சொல்லுது. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, 2014 நீங்கள் என்னதான் இருந்தாலும் அது ஒரு மும்முனை போட்டி நடந்த நேரம். இப்போ 2019 இருமுனை போட்டி, 2024 நம்ம சந்திக்க போகிறது மும்முனை போட்டி. மும்முனை போட்டி நடந்தப்போ திமுக 2,13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோத்ததை வெறும் 2,50,000 வாக்கு வாங்கின திமுகவை 7 லட்சத்துக்கு கொண்டு போனது யார் 2019? அது ஒரு கொஸ்டின் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பாரிவேந்தருக்கு சாதகமான விஷயம் என்னென்னா, 2014 பாஜக அங்கே 2,38,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட திமுக இணையான வாக்குகளை ஒரு 10 லட்சம் தான், 10,000 தான் வித்தியாசம் கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகியிருக்காங்க. 3வது அணியாக அந்த தொகுதியில் எமர்ஜ் ஆகியிருக்காங்க. அதுக்கு பின்னாடியும் பாரிவேந்தருடைய செல்வாக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற எந்த இடத்துலையும் திமுகக்கு இணையாக பாஜக கோவை தவிர மற்ற இடத்துல எங்கேயும் பெருசாக வந்துடல. ஸோ இங்கே வந்திருக்காங்கன்னா அதுலேயும் அவருடைய செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு அந்த தொகுதியில் அவருக்கு ஆளுமை இருக்குது என்பது தெளிவாக இந்த 2 ரிசல்ட்லேயும் தெரியுது. அதனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த கேள்வி வருது. அவர் பெரம்பலூர் பாரிவேந்தர் அப்படின்னு சொன்னாலும் நிறைய கல்வி சார்ந்த விஷயத்திலையும் மருத்துவம் சார்ந்த விஷயத்திலையும் அவர் நிறைய செஞ்சிருக்காரு மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் இந்த தேர்தல் எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக எதிரொலிச்சிருக்குது. நான் சொன்னல 2014 எதிரொலிச்சிருக்குது, 2019 எதிரொலிச்சிருக்குது.
அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேலே எனக்கு ஒன்றும் ஒரு பிரியம் இல்லை. ம். இருந்தாலும் அவருடைய அந்த செல்வாக்கை நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டிய, ஏன்னா அவர் ஆண்டுக்கு 300 மாணவர்கள், ஏழை மாணவர்களே ம். மருத்துவக் கல்லூரிலையும் அவருடைய கல்லூரிகளில் பல கல்லூரிகளில் சேர்த்து இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்க்காம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதாமல் எக்ஸாம்ஷன் கொடுத்து சாதாரண பள்ளிகளில் படிக்கிற சாதாரண மாணவர்களை அந்த தொகுதியிலேருந்து அவர் வருஷம் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு இலவச கல்வி கொடுத்து பல இது செஞ்சுருக்காரு, உதவி செய்கிறாரு. அங்கே ஏராளமான மருத்துவமனைகளை, சிறந்த மருத்துவமனைகளை, இலவச மருத்துவமனைகளை, அரசு மருத்துவர்கள் சொந்த மருத்துவமனைகளை அங்கே நிறுவி அதை அந்த உதவி செஞ்சுருக்கிறாரு. அது அந்த மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு அவருக்கு. உதாரணமாக அறந்தாங்கி தொகுதி எடுத்தா நீங்கள் திருநாவுக்கரசருக்கு தனி செல்வாக்கு ஒன்று இருக்குது. அவர் சுயேட்சையா நின்னாவே ஜெயிச்சிருவார். அதே மாதிரி தாமரைக்கனி சிறுவிழுத்தூரில் அவர் இருந்த வரைக்கும், இப்போ இல்லை, அவர் இரட்டை இலையவே தோக்கடிச்சார். அவர் தனி சின்னத்தில் நின்று சுயேட்சையா நின்று இரட்டை இலையே தோக்கடிச்சார். இரட்டை இலையை எனக்கு தெரிஞ்சு தோக்கடித்த ஒரே ஆள் அவர். அடுத்து இன்னொரு ஆள் எம்ஜிஆர். ஒரு தொகுதியில் ஒருத்தர் இரட்டை இலையை வாங்கிட்டார், சுயேட்சை வேட்பாளர். இவர் அதிமுக சார்பில் வேறு பொது சின்னத்தில் நின்று அவரை தோக்கடிச்சார், இரட்டை இலைக்கு எதிராக நின்று தோக்கடிச்சார். அந்த மாதிரி சில தனிப்பட்ட செல்வாக்குகளை நம்ம டோட்டலாக நிராகரிக்க முடியாது. ஆனால் இது எல்லாமே வாக்கா கன்வெர்ட் ஆகுமாங்கிற ஒரு விஷயம் ஆயிருக்கே. நான் தான் சொன்னேன், 2014லையும் ஆயிருக்கு, 2019 அதுக்கான ஃபிகர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி தொடர்ந்து வந்து பாஜக வைக்கிறது வாரிசு அரசியல்ங்கிற விமர்சனம் திமுக மேல வைக்கப்படுது. அது பெரம்பலூர் தொகுதியிலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் தனிப்பட்ட நபராக இருக்கிறார், அவ்வளோதான். அவர் ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தை கொண்டு வரல. ஆனால் கேஎன்ஏருடைய மகன் வந்து வாரிசு தானே. வாரிசுங்கிறது அதுக்கு எதிராக பாஜக செய்கிற பிரச்சாரம் எடுபடத்தான் செய்யுது அந்த தொகுதியில். வாரிசுகளில் வந்து வெறுக்கக்கூடிய காலகட்டம் வந்துட்டுருக்குது. ஏன்னா பண்ணையார் முறை ஒழியும் போது வாரிசுகளுக்கு குடும்ப ஆட்சிக்கு எதிரான உணர்வுகள் மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ நேரு குடும்பத்தை இப்போ எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சாச்சு. எங்கே இருக்குது நேரு? அவர் அமைதி தொகுதியில் அவங்களால நிற்கவே முடியல, அவரால். வயநாடு கூட வேண்டிய அவசியம் ஏற்படுது. இந்தியாவின் தென்கோடிக்கு ஓடி போய் ஒரு ரொம்ப பிற்படுத்தப்பட்ட தொகுதியில் நின்று அது ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவருக்கு. அமைதி தொகுதியில் நிற்க முடியல. ஏன்னா அந்த குடும்ப அரசியல் அங்கே இப்போ செல்லுபடி ஆகலை. குடும்ப அரசியல் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இட் இஸ் ஆன் த வே அவுட். இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க சார். பாரிவேந்தருக்கு வந்து அவர் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது, கடந்த கால தேர்தல் முடிவுகள் சொல்கிறீங்க இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. அப்போது அவர் அங்கே வின் பண்ணினாரு அப்படின்னா மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படி ஏதாவது? ஏன்னா பாஜக கூட்டணியில் தான் இருக்காரு. அது அந்த மாதிரி உங்கள் பார்வை என்ன இருக்குது? அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு? அது இருக்குமா என்ன தெரியாது. அவரே விரும்புவாரான்னு எனக்கு தெரியாது. அவர் அந்த மாதிரி கோரிக்கை வைப்பாரா எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து ஏராளமான வியாபாரங்களில் செஞ்சிட்டு இருக்கிறவர். பெரிய அளவுக்கான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவர் வச்சுருக்காரு. அதை அமைச்சராக போனால் என்ன லாபம் அவருக்கு? கவனிக்க முடியுமாங்கிற கொஸ்டின் வரும். வேணால் அவருடைய நிறுவனங்களுக்கு மத்திய அரசுடைய ஆதரவை பெற அவர் முயற்சி பண்ணலாம். அது வேணால் கொஞ்சம் பண்ணலாம். சில சின்ன சலுகைகளை வாங்கிக்கிற அவர் முயற்சி பண்ணலாம். மற்றபடி அவர் மத்திய அமைச்சர் பதவி விரும்பாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் பாஜக கொடுத்துருவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா பாஜக இதுவரைக்கும் கால் ஊன்றலைங்கிறப்போ, அது பாரிவேந்தர் மூலமா அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்போ அதுக்கான ஒரு கிரெடிட் மாதிரி அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கால் ஊன்றுவதற்கு அந்த ஒரு தொகுதி மட்டுமா போதுமா? பாரிவேந்தரை பொறுத்தவரை அந்த ஒரு தொகுதி தான். ஓகே சார், உங்களுடைய கணிப்புகள் எல்லாம் பழிக்குதா அப்படிங்கிறது பார்ப்போம். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றிம்மா. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.